வணக்கம் அவர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட இரட்டை வேடங்களில் 19 படங்கள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் பூராமே அருமையாக ஓடின படங்கள் தான். அது ஏதாவது 1, 2 படங்கள் தான் சுமாராக இருந்திருக்கும். பட்டிக்கோட்டை புண்ணியா அந்த மாதிரி படங்கள் தான். மற்றபடி எல்லா படங்களுமே ஹிட்டான படங்கள் தான். பட் அதில் ஒரு முக்கியமான நுணுக்கமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, அவர் இந்த ஆள்மாறாட்ட கதைகள்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் சில படங்களில். அந்த படங்களை பூராமே அவர் ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அது என்னென்ன படங்கள், எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வழக்கமாக இப்போ வர படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மாறிக்கிடுவாங்க. பட் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துருக்கு. உதாரணத்துக்கு ரஜினி நடிச்ச நம்ம ராஜாதி ராஜா படத்தை எடுத்துக்கோங்க. லண்டன்லேருந்து அவர் படிச்சுட்டு வெளியே வருவார். அவர் மாதிரினா கையில் சிம்புக்கு ஆஃப் போட்டிருப்பார், கழுத்தில் ருத்ராட்ச குட்டை போட்டிருப்பார். ஃபாரின்லேருந்து வர்றவர் இங்கே லோக்கலில் இருப்பார் கிராமத்தில். அவரும் பாருங்கள் கையில் செம்புக்காக போட்டு கழுத்தில் ருத்ராட்ச குட்டை போட்டிருப்பார். ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம்லாம் காமிச்சிருக்க மாட்டார் அவர். ஸோ அவர் படங்களுக்கு அது போதும் அப்படின்னு அவங்க நினச்சது தான் அது வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் புரட்சி தலைவர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு பெரிய டைரக்டர் தான். ஒரு ஃபிலிம் மேக்கர்னே சொல்லலாம். ஃபிலிம் மேக்கர் அவர். ஒரு இப்போ எப்படி கமலஹாசனோ இதுக்கு முன்னாடி அவர் அந்தளவுக்கு ஒரு சினிமாவை பற்றி நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு நாலேஜ். ரசிகர்களை வந்து எப்படி பார்க்குறது, ரசிகர்களை எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்ற ஒரு அருமையான நாலேஜ் உள்ள அற்புதமான ஒரு மனிதர், நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரி, அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். 1958 நாடோடி மன்னன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவர் வந்து டபுள் ரோல் பண்ணுறாரு. இந்த படம் அவருடைய சொந்த படம், சொந்த தயாரிப்பு. இந்த படத்துக்காக அவர் நிறைய ரிஸ்க் எடுத்தார். அதை பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம அதை பாருங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது தெரிய எல்லாருக்கும். பட் ஆனால் அந்த படத்தில் அவர் அந்த மன்னன் வந்து மயக்கத்தில் இருப்பார். அவரை கடத்தி கொண்டு வருவாங்க. அவர் எங்கே இருக்கான்னு தெரிய முடியாது. சரி, அதனால் அவரை அவர் வர்ற வரைக்கும் மன்னனை அடிக்க வைக்கிறதுக்காண்டி புரட்சி கூட்டத்தை சேர்ந்து வீராங்கனை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மன்னன் கேரக்டருக்கும் வீராங்கன் கேரக்டருக்கும் அவர் ஒரு அருமையான வித்தியாசம் காமிச்சிருப்பார். அது நீங்களே பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த கேரக்டர் அவர் மன்னன் வந்து இதை செய்வார் அடிக்கடி. மூக்க அப்படின்னுவார். இதே உழ தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தாய் ஆள தெரியும், அவர் வீராங்கனை செய்ய சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு படம், இவர் வந்து இவர் தான் அப்படின்றது படம் பார்க்குற நமக்கு அது கண் நல்லா தெரியும். இவர் தான் இந்த எம்ஜிஆர், இவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி. நீ யார் நாடோடி இந்த படத்தில் பண்ணுவார். அடுத்த சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் அடிமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை வருவார். ஸோ அதனால் அந்த படத்தில் அவ்வளோ ஒரு வித்தியாசம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது படம் 1965 வந்த எங்கள் வீட்டு பிள்ளை மெகா ஹிட்டு, விஜயவாணி ப்ரொடக்ஷன்ஸ். சூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பாவியாகவே வருவார். ஸோ அதனால் அவர் அந்த ஒரு மாதிரி பயந்த சுவாபமாக அந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே வருவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக இருப்பார். இளங்கோ ராமு கேரக்டர் அப்புறம் இளங்கோ கேரக்டர் போல்டான கேரக்டர். ஸோ இது ரெண்டு அருமை வித்தியாசம் காமிச்சு நடிச்சிருப்பார். இது ஒரு டைப்பாக இருக்கும். செம்மையான கிளிக்கான படம் அந்த படம். இந்த படம் பாடி முடிச்சாரு. இப்போ நீ ஆரம்பிக்கிறியா? 68 வந்த குடியிருந்த போய் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு பிரிஞ்சிருவாங்க. ஸோ இதில் ஒருத்தர் வந்து நம்பியார் எடுத்து கொஞ்சம் வளர்ப்பார். அவர் பாருங்கள் அடிக்கடி அந்த ஒரு கோவக்கார கேரக்டர், அந்த கோபமான ஒரு சீன், ஒரு ரெகுலர் அந்த ஒரு இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரியே பண்ணுவார். என்னடா ஆமா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. படத்தில் நிறைய சீன்கள் அந்த சீனில் அப்படி பண்ணியிருப்பார். அவர் அந்த வித்தியாசம் காமிச்சிருப்பார். ஸோ அவர் அங்கே போகிறது இந்த எம்ஜிஆருக்கும் அந்த எம்ஜிஆருக்கும் அது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பார். இந்த மாதிரியான மேனரிசம் அப்படின்றது தலைவர் படத்தில் மட்டும்தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். 70 மாட்டுக்கார வேலை செம டூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தர் வக்கீல், ஒருத்தர் மாட்டுக்கார வேலை, படிக்காதவர், மாடை மேய்க்கிறவர் அப்படின்ட்டு வரும். ஸோ அதே மாதிரி வழக்கம் போல தான் ஆள் மாடல் தான். வி.கே. ராமசாமிக்கு லாயராக உதவி வக்கீலாக போக வேண்டியவர் அந்த எம்ஜிஆர். பட் அதுக்கு பதிலாக இவர் போய் கேஸ் கொடுக்க போனவர். இவரை போய் மாப்பிள்ளை விட்டு
வரவேற்று உட்கார வச்சு இவர் வக்கீல் நினைச்சு உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி ஒரு இது பண்ணுவார். இந்த படிக்காத எம்ஜிஆர் வந்து யாழ்ப்பாணி என்ன போலவே இருக்கியே வேலைங்க மாட்டுக்கார வேலை மாட்டுக்கார அப்படின்னு இந்த கழுத்து ஒரு மாதிரி ஸ்டைலில் தட்டுவார். இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டைலில் அந்த மேனரிசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இவர் தான் இந்த எம்ஜிஆர் அப்படின்றது நம்ம கணிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் காமிச்சிருப்பார் அந்த படத்துலையும். பாருங்க 1975 வந்த படம் நினைத்ததை முடிப்பவன். இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து சச்சா சுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான். அந்த படத்துக்கு அதே வாங்கி இந்த படம் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து கிராமத்தில் வந்து பேண்டு வாசிட்டு போவார் சுந்தரம்ன்ற கேரக்டரில் எம்ஜிஆர். ஸோ அங்கே பட்டணத்தில் ஒரு பெரிய கொள்ளைக்கார கும்பலில் தலைவராக இருப்பார். வைர வியாபாரின்ற கோவிலில் இருப்பார். வைர நகையில் கொள்ளையடிப்பார். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் வில்லன். அந்த படத்தில் வில்லனே எம்ஜிஆர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவார், சுந்தரத்தை வந்து தூக்கிட்டு வந்து நம்மளை மாதிரி நடிக்க வச்சுட்டு நம்ம இந்த கடத்தல் வேலையை ரொம்ப சுலபமாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார். இதுதான் இந்த படத்தோட கதை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரத்துக்கு எந்த மாதிரி விஷயம் இருக்காது. பட் ஆனால் அவர் ரஞ்சித் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாரு. சுந்தர் இந்த ரஞ்சித்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்கக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து ரொம்ப அழகாக செய்வார். இந்த ரஞ்சித்துக்கு முன்னாடி யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாரு. கிளைமேக்ஸில் வந்து அவங்க 2 பேருக்கு வித்தியாசம் காமிக்கிறதுக்கே ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அது கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கெலாம் இருக்கும். ரொம்ப ஒரே மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பார். நான் தான் சுந்தரம் சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதே வந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் கமலஹாசன் ஃபாலோ பண்ணியிருப்பார். அவர் வந்து மதனை வந்து நடிக்க வைக்க போவார். மதன் கேரக்டருக்கு அந்த சிவான்ற அந்த ஃபயர் சர்வீஸில் வேலை பார்ப்பாப்ல அவர் நடிக்க வைப்பார். ஸோ இப்போ இந்த மதன் கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி கேட்ச் மை பாயிண்ட் அப்படிம்பாரு. செய்ய போற ஆள் மாறாட்டம் அண்ணியும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது, பீமும் கூட தெரியாது. கேட்ச் மை பாயிண்ட் அது என்ன அது அந்த வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். கேட்ச் மை பாயிண்ட் அப்படிம்பாரு. அதை வந்து அவர் ஆள் மாறாட்டம் பண்ணி நடிக்க போகும்போது அதை நோட் பண்ணிக்கிறேன். கேட்ச் மை பாயிண்ட் இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாரு. ஸோ இந்த இது வந்து அங்கேருந்து தான் வந்தது, புரட்சி தலைவர்கிட்ட இருந்து. அவருடைய டபுள் ஆக்டர் ரோலில் பூரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் ஆள்மாறாட்ட கதையில் இந்த இது கண்டிப்பாக வச்சுருப்பார். ஒரே மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு மேனரிசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். படம் பார்க்குற நம்ம ரசிகர்களுக்கு வந்து அது சுலபமாக ஈஸியாக போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். படம் அது மாட்டுக்க நினைத்த முடிப்போம் செம சக்ஸஸ். பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அவர் இந்த படத்தில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.